வணக்கம். நீங்கள் வந்திருக்கிறது ஷான்சி ஜோன். நான் தான் உங்களோட ஷான்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஆட போகிறோன்னா அது ட்வின்ஸ், அதுவும் சாதா ட்வின்ஸ் இல்லை, மோடு மெனு ட்வின்ஸ் ஆட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோடு மெனுவில் வந்துட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. காட் மோடு, மெனு செட்டிங்ஸு, போர்ட்டல், அது இதுன்னு அதெல்லாம் வாங்க பார்ப்போம். ஷார்ட் ஓகே. ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகே வந்தாச்சு. திரும்ப சென்சிட்டிவிட்டியை போட்டு விட்ருவோம். இந்த பாபு மண்டையனும் பக்கு மண்டையனும் வந்து ஏதாவது பண்ணுற போகிறாங்க. சைலண்ட்டாக குதிக்குமா இருங்க. ஃபஸ்ட்டு இதை கீழே போட்டு பக்கு மண்டையனையும் பாபு மண்டையனையும் வர வச்சுருவோம். இப்போ நம்ம காடு மோனை போட்டுட்டு கீழே குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. எப்படி செமையா? ஓகே. பாபு மண்டையன் அது பக்கு மண்டையன், இது பாபு மண்டையன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்களேன், செம காமெடியாக ஒன்று பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பிளேயரோட சைஸை ஏற்றலாம், இறக்கலாம். இந்த மோடு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. லிங்க்கெல்லாம் வராது, அது நீங்களே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சொன்னால் ஏதாவது விபரீதம் வரும். அதனால் ப்ளீஸ் போக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆனால் அது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போடுறேன், பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாபு மண்டியனும் பக்கு மண்டியனையும் காணோம்? எங்கே இருக்கானுங்க? சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு வருவோம். மண்டையனுங்க 2 பேரும் மேலே தான் இருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கு மண்டியன் வரான். நம்மள தான் அடிக்க முடியாது இல்லை, நியாயம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பக்கு மண்டியன் பக்கு முடிக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போயிட்டு பிளாஸ்மா கன் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி சிலிண்டரை ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஃபில் ஆகுது. பாபு முன்னாடி தான் நிற்கிறான். ஒரே அடி அடிச்சுருவாங்க. ஓகே என்னடா அதே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டை சதற போகுது. 3 to 1 சொல்லுங்கள். 3 to 1 சொல்லுங்கள். 3 2 1 ஒரே கல்லில் 2 இங்கே ஒரு தொப்பையை மறக்கலாம். தொப்பையை இன்னொரு சுட்டா பறக்கிறான்னு பார்ப்போமா? பறந்துட்டாங்க இசுக்கா பாரு. ஐயோ மேலேயே வச்சு சுடுவோம். கரெக்டாக சொட்டையில் ஓடு கைஸ். அங்கே பாருங்க தொங்குறான். சரி இருங்க. ஐயோ வீட்டில் உள்ள வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டில் மண்டையில் போட்டு தெரியலாம் வந்துட்டான். ஒரே போடு காலியாகிட்டான் தம்பி. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு அதில் ஏறிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை கைஸ். இந்த நோ கிளிப் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பறக்கலாம். எப்படி மாசா? ஓகே நம்ம வந்துட்டு பாபு மண்டையனும் பக்கு மண்டையனையும் வர வைக்கலாமா? டெலிபோர்ட்லாம் ஆகலாம் கைஸ். லேயர் என்னது, லேயர் ஃபார்வர்ட் கொடுத்துருமா? ஃபார்வர்ட் அது ஓகே. டெலிபோர்ட் கொடுத்தாச்சு. முன்னாடி தான் ஆவானா? ஓகே இது நமக்கு வேணாம். நம்ம பறக்கலாம். இதில் கேமராலாம் கொடுத்துருக்கானுங்க. நம்ம அதாவது பாபு மண்டையன் இருக்கான்ல, அவன் எங்கேருந்து வரான், பக்கு மண்டையன் அவனோட லைவாக பார்க்கலாம். அவன் இருங்க, அவனுக்கு வரட்டும். இருங்க நம்ம அதுக்குள்ளே பிளாஸ்மா கன்று ரீஃபில் பண்ணி வச்சுக்கோம். நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ்லாம் இருக்குது. செலக்ட் க்ளோன் கொடுப்போமா? என்னடா அது? ஓகே நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். பாபு மண்டியனும் பக்கு மண்டியனும் வரட்டும். இதை கீழே போட்டு எடுத்துட்டு ஈஸியாக அதில் எஸ்கேப் ஆகலாம் கைஸ். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்குள்ளேயே எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம லாஸ்ட்டாக பண்ணி முடிப்போம் எஸ்கேப் ஆகிறது. எங்கள் பாபு மண்டியனும் பக்கு மண்டியனையும் வேணும். வேறு என்னென்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? ப்ளேயர் சைஸ் ஏற்றுவோமா வேணாமா? சரி அது வேறு வீடியோவில் பார்த்துப்போம். இந்த வீடியோ வந்துட்டு 200 வியூஸ் போச்சுன்னா இதோட பார்ட் 2 போடுவோம்.
கைஸ் இதெல்லாம் வாங்க முடியாது போல கைஸ். ஆமாம் அதெல்லாம் வாங்கணும். கிராணியில் கூட இருக்குது கைஸ். ஓகே காடு மோடு ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணி விட்டா வந்து அடிச்சிருவானுங்க அவனுங்க. வந்துட்டான் பார்த்தீங்களா மக்கள் வண்டியை ஒரே அடி அடிக்க கீழே போட்டு கரெக்டாக அதை பார்த்து பாபே இங்கே வர கைஸ் பிடிக்கிறான். ஐயோ பாவமாக இருக்குன்னு நினைக்காதீங்க கைஸ். நிறைய பேரை கொண்டிருக்கானுங்க கேமில். நானே காட் மோடு எடுத்தேன்னா வந்து அடிச்சிருவானுங்க. என்டா பாருங்க பானை வெயிட்லேயே சொல்ல போகிறோமா இருங்க. காட் மோடு எடுத்துட்டோம் வேணாம் போங்க அடிச்சிட்டோம். பாபிஸ் கான் ஃபார் 2 செகண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிடலாமா? எப்படி எஸ்கேப் ஆகலான்னு சொல்லட்டுமா? எஸ்கேப் ஆகிறதுக்கு மொத்தம் என்னென்ன தேவை? ஓகேவா? ஓகே பெயிண்டிங் எடுத்தாச்சு. அடுத்து என்ன எடுக்கணும்? வாங்க போய் டைமண்ட் எடுத்துருவோம். டைமண்ட் இங்கே தானே இங்கே இருக்கும். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கு பாருங்க டைமண்ட். எடுறா டைமண்டை. சூப்பரே. இப்போ போய் காயின் எடுத்துருவோம். இந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னா அது கொஞ்சம் லென்த்தாக போடுவோம். இந்த வீடியோக்கு 200 வியூஸ் ப்ளஸ் 10+ லைக்ஸ் வரணும். என்னடா சிலித்தனமாக கேட்குறேன்னு கேட்காதீங்க. அது கூட போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சோதனையாக இருக்குது. இதை கீழே போட்டுருவோம். எதுக்கு இதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடலாம். இங்கே வருங்க. ஓகே வாங்க காயின் எடுத்துருவோம். இதுதான் எடுக்கிறது கொஞ்சம் கடுப்பாகும். கரெக்டாக இங்கே சென்டரில் வச்சு இங்கே பார்த்தீங்களா எனக்கே எப்படி ஸ்டெக் ஆகுது. இப்போ வந்தது பாருங்கள் அந்த மாரி எடுக்கணும். காட்ட மாட்டேங்குது. பக்கு ஆயிடுச்சேன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் சோனையாக இருக்கு. வந்தது. வந்துருக்கு எடுத்தாச்சு. அழகாக மேலே போயிடுவோம். இப்போ நம்ம நார்மல் டோர் எஸ்கேப் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் இப்போவாவது கொஞ்சம் நேர்மையாக தப்பிப்போம். ஓகே நோ கிளிப் ஆஃப் பண்ணியாச்சு. கார்டு மோட் எடுத்து விட்டாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவனுக்கு வேறு வந்துடுவானுங்களான்னு. இதெல்லாம் ஏற முடியுதா? வந்துட போகிறானுங்க. சரி வேணா எதுக்கு நோ கிளிப்பே போட்டு போவோம். கார்டு மோட் ஆஃபில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ஏறிடுவோம். மேலே வந்தாச்சா? இப்போ அவனுங்களை என்ன வெறுப்பேற்றுவோமா ஏதாவது? ஓகே சரி வேணாம் போங்க. இப்போ நம்ம இது உள்ளே போடணும். அதுக்கு நோ கிளிப் தான் நமக்கு தேவை. ஓகே நோ கிளிப் ஆன் பண்ணியாச்சு. வந்தாச்சா? இப்போ இங்கே பாபுவும் வந்தால் வருவான். பாபு வர வைப்போமா? பாபு பக்கு மண்டேனுங்கள. பாபு பக்கை ரைஸ். பாபுவும் பக்கும் வரமாட்டானுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மோடு போட்டு ஆடுறோம்னு. பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம் பார்ட் 2 அப்படின்னு. ரைஸ் வரான் ஒழிஞ்சுப்போம். அடிச்சிருவான். இப்போ போனால் இங்கே கார்டு மோட போட்டுருவோம். இப்போ என்ன பண்ண முடியும் அவங்களால? ஓகே என்னடா பார்க்குற மண்டை சதுரம். சரி வாக்கு நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இது என்ன தேவை? ப்ளூ கீ. ஓகே ப்ளூ கீ எடுக்கிறதுக்காக இதில் போட்டு இதில் இருக்கு ப்ளூ கீ. எல்லோ கீ இருக்குது. இங்கடா ப்ளூ கீயை காணோம். அந்த இருக்குது. ஐயோ ரெட் கீ வந்துருச்சு. ஓகே ப்ளூ கீ கெட் ஐட்டம் கொடுத்தா வந்துருச்சா? ஓப்பன் த டோர். ஓகே டைமண்ட் எடுத்தாச்சு. ஓப்பன். அவ்வளோதான்.
வெற்றிகரமாக மோடு போட்டு முடிச்சிட்டோம். கைஸ் அடிக்க போகிறான். ஷாக் வச்சுட்டாங்க கைஸ் பாபு பக்குக்கு. பக்கு பாபுக்கு. குண்டன் தான் பாபு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யூர் சக்ஸஸ்ஃபுல் மிஷன். The 3 valuable objects have been returned to the museum. You are now free to go. Good luck with your life. இதோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வேணுன்னா பார்ட் 2ல சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.